அவர்கள் இஸ்லாத்தை முழுமையாக வென்றெடுக்க முடிந்தது. சரி, நபிமார்கள் போராடினார்களா என்று நிப்பாட்டினால் கிடையாது. அதை தொடர்ந்து சஹாபாக்களும் போராடினார்கள். சஹாபா பெருமக்கள் எப்படி போராடினார்கள்? இஸ்லாத்தினுடைய ஒரு வேறு கூட எதிரியின் தரத்தில் போய்விடக்கூடாது, எதிரினுடைய கருத்துக்கு போய்விடக்கூடாது, எதிரினுடைய கட்டுப்பாட்டுக்கு போய்விடக்கூடாது. இஸ்லாத்தில் கடைசி வேறு அது இருக்குமே, ஆனால் அது ஒரு முஸ்லீம் ஆகிய சராசரி மனிதனாக இருந்தாலும் அது அவன் கட்டுப்பாட்டில் இருக்கலையே ஒழிய ஒரு எதிரின் கட்டுப்பாட்டில் ஆக சிறந்த ஒரு கடைசி வேறு ஒரு குழு அளவுக்குண்டான இஸ்லாத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் முஸ்லீம் மாத்திரமே அது கையாள வேண்டுமே ஒழிய இஸ்லாத்திற்கு எதிராக இருப்பவர்கள், அது அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதில் கை வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அன்றைக்கு சஹாபாக்கள் விட்டு கொடுக்கவில்லை, போராடினார்கள். அந்த நிலைதான் இன்றைக்கு நமக்கும் நிகழ்காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்க முஃமின்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. நம்முடைய வழியில யார் முயற்சி செய்வாங்களோ, நம்முடைய வழியில யார் தொடர்ந்து போராடுவாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நன்மை உண்டு. ஏன்? இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்தவர்களோடு தான் என்றைக்கும் சேர்ந்து இருப்பான். இந்த ஆயத்துக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்காக ஜிஹாது செய்யக்கூடிய மூமின்கள், அல்லாஹ்வுக்காக ஒரு விஷயத்தை போராடக்கூடிய மூமின்கள், ஷரியத்திற்கு இலக்கு வருகின்ற பொழுது தன் உயிரை கூட துச்சமாக கருதி ஷரியத்துடைய சட்டத்தை மௌத்து வரைக்கும் இந்த உலகில் நிலைநாட்டக்கூடிய முஸ்லிம்கள் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய வழியில போராடக்கூடியவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் நன்மை செய்யக்கூடியவர்கள். போராட்ட குணம் யாரிடத்தில் வந்து விட்டதோ அவர்கள் நன்மை செய்திருந்ததை அல்லாஹ் குர்ஆனிலே பறைசாற்றுகிறார். அப்படி போராடுபவர்களோடு அல்லாஹ் சேர்ந்து போராடுகிறான் என்பதையும் மார்க்கத்தினுடைய முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகிறார்கள். ஒரு போராட்டத்துல போய் நம்ம அடி வாங்கணும், ஒரு போராட்டத்துல போய் லத்தில உத வாங்கணும், இல்ல நம்ம அரசு பண்ணிடுவாங்க, நமக்கு எதுக்கு அந்த வீண் வந்து நம்ம உடம்பு தாங்காதுன்னு சொல்லி புறமுதுகிட்டு வெளியே ஓடக்கூடியவர்களை அல்லாஹ் இந்த ஆயத்துல சேர்க்க மாட்டார். எது நடந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுக்காக வருகிறார்களே, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களோடு தான் அல்லாஹ் தொடர்ந்து இருக்கிறான் என்பதாக இந்த ஆயத்துக்கு அர்த்தத்தை எடுக்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், வரலாறு எங்கு பார்த்தாலும் நீங்கள் எத்தனை வரலாறுகளை புரட்டி பாருங்கள், அத்தனை வரலாறுகளின் நபிமார்கள் போராட்டங்கள் தொடர்ந்து போராடி இருக்கிறார்கள், சஹாபாக்கள் தொடர்ந்து போராடி இருக்கிறார்கள்.